ஆக்டர் சூர்யா நடிக்கும் புதிய படம் கருப்பு. இந்த படத்துக்கான டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி. இவர் இந்த படத்தை பத்தி ரீசெண்டா இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த இன்டர்வியூல இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சிறந்த நடிப்பு என்பது அழுவது மற்றும் கத்துவது மட்டும் கிடையாது, ஆடியன்ஸோட பிரசன்ஸ் அததான் ஒரு ஸ்டாரை வரையறுக்குது. மேலும் சூர்யா சார் ஒரு அசாதாரணமான ஸ்கிரீன் பிரசன்ஸ். அந்த பிரசன்ஸை கொண்ட உண்மையான நட்சத்திரம். அதுவே பல சிக்கல்களை தீர்த்து விட்டது. ஏனென்றால் ஒரு நட்சத்திரம் ஒரு காட்சியை திரையில் சிறப்பாக செயல்பட வைக்க உதவுது. அவர் என்ன 200% நம்பினாரு. அவர் எதையும் கேள்வி கேட்கவில்லை. அவர் அந்த செயல்முறைக்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்தார். அந்த அளவிலான நம்பிக்கையும் சுதந்திரமும் எனது பொறுப்பை இரட்டிப்பாக்குச்சு. அவருக்கு இருந்த அனைத்து சந்தேகங்களும் ஸ்கிரீன் பிளே எழுதும் கட்டத்திலேயே தீர்க்கப்பட்டது. எனவே ஷூட்டிங் ஸ்பாட்ல முதல் நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அவரோட ஒர்க் பண்றது எனக்கு ஈஸியா இருந்துச்சு. சில நாட்களுக்கு முன்பு கருப்பு திரைப்படத்துக்கு ரசிகர்கள் எதிர்மறையான விமர்சனங்களை கொடுத்துட்டு வந்தாங்க. பொதுவாகவே ரசிகர்கள் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பவர்களாக மாறிவிட்டார்களா? இல்ல இது ஒன்றும் புதுதல்ல. ரசிகர்கள் தொடர்ச்சியான அப்டேட்டை எதிர்பார்த்துட்டு வராங்க. சரியான நேரத்தில் தகவல்களை தெரிவிக்கலாம். ஒரு நடிகர், டைரக்டர் மற்றும் ப்ரொடியூசர் சண்டை வருது அப்படிங்கறத இன்னைக்கு ட்விட்டர்ல சொல்லலாம். ஆனா யூடியூப், டிவி சேனல்லாம் வருது. அப்போது எங்க அம்மா என்னை அழைத்து இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ அதை வச்சு பார்க்கும்போது ரசிகர்களை மட்டும் எப்படி குறை சொல்ல முடியும்? இது இப்போது ஒரு கூட்டு சூழலாக மாறி விட்டுருச்சு. சினிமா, கிரிக்கெட் உலகில் எது நடந்தாலும் சரி, எல்லாமே பெரிதப்படுத்தப்படுகிறது. எல்லாமே தவறாக புரிந்து கொள்ளப்படுது, தவறாக மேற்கோள் காட்டப்படுகிறது மற்றும் அளவுக்கு மீறி ஊதி பெரிதாக்கப்படுகிறது. சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருக்கணும். சில நேரங்களில் நீங்கள் தலையிட்டு விஷயங்களை தெளிவுபடுத்தணும். இந்த காலத்துல சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவது மிகவும் முக்கியம். நீங்கள் 500 கோடி பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கிறதா இருந்தா அது ஒரு சந்தையில மட்டும் மீட்க முடியாது. ஆம், அப்படி ஒரு நடிகர் தேர்வு செய்யும் போக்கு இருக்குது. ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என அனைத்து துறைகளிலும் நன்றாக ஓடும் என்று நான் எப்போதும் உணர்ந்தேன். எனவே நான் அதிக இந்திய ரீச் பத்தி சிந்திக்கல. நான் ஒரு முறையான மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் படத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நான் விரும்பினேன். அது ஒரு முறையான மெயின் ஸ்ட்ரீம் தெலுங்கு படமாகவும் ஓட வேண்டும். என்னை பொறுத்தவரை என் நடிகர்களுக்கு தமிழ் தெரிந்திருப்பது அல்லது குறைந்தபட்சம் புரிந்திருப்பது என்பது முக்கியம். ஏனென்றால் அப்போதுதான் என் நகைச்சுவை சரியாக வெளிப்படுத்தப்படும், டைமிங் சரியாக அமையும், மேலும் உணர்ச்சி பூர்வமான தருணங்கள் புரிந்து கொள்ள முடியும். கருப்பு ஒரு பிக் ஹீரோ படம் அப்படின்னு சொல்றீங்க, இது இன்னமும் ஆர்ஜே பாலாஜி படம் தானா கேட்ட கேள்விக்கு ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. படையப்பா, முதல்வன், கில்லி போன்ற சில படங்கள் இருக்குது. அந்த படங்கள் டிவில எத்தனை முறை போட்டாலும் நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். அது போல ஒரு படத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நான் விரும்பினேன். இந்த படத்தின் அடிப்படை என்னுடையது. ஒரு பெரிய நட்சத்திரத்தின் காரணமாக இது ஒரு பெரிய அளவில் உருவாக்கப்பட்டது. இது அடிப்படையில் ஆர்ஜே பாலாஜி ஒரு பிக் ஹீரோ படத்தை உருவாக்குவதுதான். இது சூர்யா சாரோட படம் அப்படிங்கறது நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன் அந்த விஷயத்துல. அதே நேரத்தில் இது நான் மிகவும் வலுவாக உணரும் ஒரு விஷயமும் இருக்குது. கருப்போவின் புகைப்பிடிக்கும் மற்றும் அசைவ பழக்கம் நார்த் இந்தியா ஃபேன்ஸை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிற கேள்விக்கு ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் உள்ள அனைத்தும் அனைவருக்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இறுதியாக நான் எங்கள் மண்ணையும் எங்கள் மக்களையும் அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படத்தை உருவாக்கியுள்ள இது அனைவரையும் கவரும் ஒரு திரைப்படம் அப்படிங்கறத நான் நம்புறேன். இதில் எந்த சர்ச்சைகளும் இல்லை. அனைவரும் தங்களோடு எடுத்து செல்லக்கூடிய ஒரு வலுவான விஷயம் இந்த படத்துல இருக்கு. இது மேலும் ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம். எதிர்வினைகளை தூண்டும் அல்லது எதிர்ப்பை உருவாக்கும் எண்ணத்துடன் நான் எதையும் உருவாக்கல அப்படின்னு இவர் பேசியிருக்காரு. கருப்பு படம் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 எடுக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்டோரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த ஸ்டோரியை தளபதி விஜய் சொன்னதா ஒரு ரூமர் போச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு, நான் கருப்பு படத்தை ஆகஸ்ட் 2023 எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதிலிருந்து யோசனை எனக்கு பெருசாவும் வந்துச்சு, சுவாரஸ்யமாவும் இருந்துச்சு. இதனால எனக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் தேவைப்பட்டது. நான் விஜயிடம் இந்த கதையை சொன்ன போது அவரும் எனது பாணியில் ஒரு இலகுவான குடும்ப பொழுதுபோக்கு படத்தை அவர் எதிர்பார்த்தாரு. எனக்கு இன்னும் அவகாசம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவர் பாலிடிக்ஸ் போயிட்டாரு. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா அவருடைய விவாதங்களின் போது கதை பல திருப்பங்களை எடுத்தது. நான் இந்த கதையை சூர்யா சார்கிட்ட சொன்னேன். அவர் இதை ஒப்புக்கொண்டாரு. அவருக்கு பொருத்தமாக சில சேஞ்சஸ் இந்த கதையில நான் பண்ணேன். ஏஆர் ரஹ்மான் சாருக்கு பதிலா சாயா பேங்கர் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துல இதை பத்தி கேட்ட கேள்விக்கு ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு, ரஹ்மான் சார் போல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இந்த படத்துல இருந்து விலகினா அடுத்த தேர்வும் அதே தரத்துல உள்ள ஒருவராகத்தான் இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் இருக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கக்கூடும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனா நான் அப்படி பார்க்கவில்லை. ஆனா நான் இந்த படத்துக்கு முன்பு நான் சாயை சந்திச்சது கூட கிடையாது. அவரிடம் நான் கண்டது அபரிதமான ஆற்றல். நான் இதை ப்ரொடியூசர்ட்டையோ சூர்யாட்டையோ சொல்லும் போது இயல்பாகவே இது அனைவருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் ரஹ்மான் சாருக்கு பதிலாக ஒரு புதியவரை நிரப்புவது பெரிய மாற்றம். ஆனால் தயவு செய்து என்னை நம்புங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இது சாயின் முதல் பெரிய பட்ஜெட் படம். ஆனா இருப்பினும் இதை போல நிறைய படத்துக்கு அவர் சைன் பண்ணிருக்காரு. இன்று அது சரியான முடிவு அப்படிங்கறத அனைவரும் உணர்றாங்க. சாயின் திறமைக்கு ஒரு முறை இருக்குது. ஒவ்வொரு தலைமுறைக்கும் அதைக்கே உரிய இசையமைப்பாளர்கள் உண்டு. அடுத்த தலைமுறை அவரிடமிருந்து இன்னும் அதிகமாக கேட்க போகுது அப்படிங்கறத நான் உணர்றேன் அப்படின்னு இவர் பேசியிருக்காரு. யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க? இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.